நிச்சயமாக சத்தியமாக எங்களுடைய ரூஹ் பறிக்கப்படுவதற்கு முன்னால், இந்த கண் மாணிக்கத்தை நிரந்தரமாக மூடுவதற்கு முன்னால், கடைசி மூச்சு எங்களுடைய உடம்பை விட்டு கலட்டப்படுவதற்கு முன்னால் ஒரு மலக்கை பார்க்காமல் மௌத்தும் வராது. இது ரசூலுல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன சமாச்சாரத்தில் ஒன்று. ஒரு மலக்கை பார்க்காமல் யாரும் மௌத்தாகுவதும் கிடையாது. அவர்கள்தான் மலக்குல் மௌத் ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, வாயினால் பேசுவதற்கு லேசான காரியம், வாய் வார்த்தைகளால் பேசுவதற்கு இலகுவான காரியமானால் யதார்த்தமாக சிந்தித்தால் யார் இந்த மலக்குல் மௌத்? இந்த இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? எப்படிப்பட்டவர்கள்? இந்த மலக்குல் மௌத் என்ற பட்டம் எப்படி கிடைத்தது? சுப்ஹானல்லாஹ். இந்த பொறுப்பை அல்லாஹ் எதை வைத்து கொடுத்தான்? ஆச்சரியம். கண்ணியமானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அத்துர்ருல் மன்சூர் என்ற அவர்களுடைய கிரந்தத்தில் இந்த சரித்திரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உயிரை கைப்பற்றுகின்ற பொறுப்பை எப்படி கொடுத்தான்? ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் படைக்க ஆரம்பித்த நாள். அதனாலதான் யௌமுல் அஹத் என்று அரபியில் சொல்கிறோம், முதலாவது நாள். ஏன் சொல்கிறோம்? அல்லாஹ் படைக்க ஆரம்பித்த நாள். ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை அசர் வரைக்கும் முழு அண்ட சராசரங்களையும் அல்லாஹ் படைத்தான். முழு அண்ட சராசரம், அது வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், அது கடலாக இருக்கலாம், தரையாக இருக்கலாம், வனாந்திரமாக இருக்கலாம். ஒட்டுமொத்தமான படைப்பையும் அல்லாஹ் 6 நாட்களில் வெள்ளிக்கிழமை அசர் வரைக்கும் படைத்தான். படைத்துவிட்டு ஹமலத்துல் அரிஷ், அரிஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது 4 மலக்குமார்கள், அதுல ஒரு மலக்கு அல்லாஹ் எடுத்து அழைத்து, நான் மனிதனை படைக்க போகிறேன், நீ பூமிக்கு சென்று 4 திக்குகளில் இருந்து மண்ணை எடுத்து வாரும் என்ற ஒரு கட்டளை பிறப்பித்து அல்லாஹ் அந்த ஹமலத்துல் அரிஷ்ல ஒரு மலக்க இந்த பூமிக்கு அனுப்பினான். அந்த மலக்க பூமிக்கு வருகிறார், குனிகிறார், மண்ணை எடுக்க பார்க்கிறார். காலத்தில் அருள், பூமி பேசியது, பூமி பேசியது. ஆச்சரியமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மரம் பேசியது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் பாவித்த அந்த மரக்குச்சி பேசியது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஓநாய் பேசியது, ஒட்டகம் பேசியது. கண்ணியமானவர்களே, அந்த மலக்கை பார்த்து இந்த பூமி பேசியது. அஸ்அலுக பில்லதி அர்ஸலக், எந்த ரப்பு இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்பினானோ அந்த ரப்புடைய பெயரை சொல்லி கேட்கிறேன். எங்களுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கிறேன். நாம் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை முன்னால் போட்டால் அனைவரும் சரண்டர் ஆகி விடுவோம். இது முஸ்லிம்கள் பாவிப்பதற்கு முன்னால், மனிதனை அல்லாஹ் படைப்பதற்கு முன்னால் இந்த வார்த்தையை பூமி பாவித்தது, இந்த உலகம் பாவித்தது. அல்லாஹ் தஅகுத மின்னியல் யௌம ஷைஆ, ஏ மலக்கே, இன்று நீங்கள் என்னை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம், என்னை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம். யகூனு லின்னாரி மின்ஹு நஸீபுன் கதன். ஏன் தெரியுமா? இன்று நீங்கள் என்னை எடுத்துக்கொண்டு போவீர்கள், அல்லாஹ் இதிலே மனிதனை படைக்க போகிறான். அந்த மனிதனை 2 கூட்டமாக பிரிக்க போகிறான். அதில் ஒரு கூட்டம் நரகவாதிகள், ஒரு கூட்டம் நரகத்துக்கு படைக்கப்பட போகிறார்கள். எனவே மலக்கே, அந்த நரகத்தை என்னால் தாங்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். பூமி பயந்தது நரகத்தை, இந்த மண் பயந்தது நரகத்தை. கண்ணியமானவர்களே, மனிதனாக படைக்கப்பட்ட நாம் எத்தனை பேர் அந்த நரகத்தை பயப்படுகிறோம்? அல்லாஹ்வுடைய பேரை முன்னால் வைத்த பிறகு அந்த மலக்குக்கு நடுக்கம் பிடித்தது. எப்படி அடுப்பேன்? வெறும் கையோடு ரப்பிடத்தில் திரும்பி சென்றார்.
அல்லாஹ் கேட்டா மலக்கே, உன்னை நான் பூமிக்கு அனுப்பியது மண்ணை எடுத்து வர, நீ ஏன் வெறும் கையோட வந்திருக்கிறாய்? உன்னை மண்ணை எடுத்து வர தடுத்த காரியம் தான் என்ன? சாலத் நீபிக்கையா அல்லாஹ், யா அல்லாஹ் ஓண்ட பேரை சொல்லி கேட்டது ரப்பே, எனக்கு எடுக்க தைரியம் பிறக்கல்ல. ஒவ்வொரு மலக்கால அனுப்பினான். ஒவ்வொரு மலக்கிடத்திலையும் துன்யா இந்த வேண்டுகோளை விடுத்தது. ஒவ்வொரு மலக்கும் வெறுங்கையோடு வந்தார்கள். கடைசியாக ஹஸ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புரட்சி அல்லாஹ் அனுப்பினான். அவர்கள் வந்தார்கள், இறங்கினார்கள் பூமிக்கு. அந்த மண்ணை எடிப்பதற்காக வேண்டி குனிந்தார்கள். ஏற்கனவே விடுத்த வேண்டுகோளை பூமி விடுத்தது. மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் தலையை தூக்கி ஏற இறங்கி பார்த்தார்கள் பூமியை. சொன்னார்கள், பூமி, ஏ பூமியே, நீ வெறுமனே என்னிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறாய், ரிக்வெஸ்ட். ஆனா என்ற ரப்பு எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். என்ற ரப்பு எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். ஓண்ட வேண்டுகோளை நிறைவேற்றதா ரப்புடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இன்னல்லதி அர்ஸலனி அஹத்து பித்தாஅத்தி மின்கி. துன்யாவே, ஓண்ட வேண்டுகோளுக்கு அணிவருவதை விட, ஓண்ட வேண்டுகோளுக்கு அணிவருவதை விட சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய ரப்புடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்குத்தான் நான் தகுதி வாய்ந்தவன், கடமைப்பட்டவன் என்று சொல்லி துன்யாவுடைய அந்த வேண்டுகோளை உதாசீனம் செய்துவிட்டு நாலா திக்குகளில் இருந்தும் மண்ணை எடுத்துக் கொண்டு போனார்கள். இதை வைத்துத்தான் அல்லாஹ் ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குல் மௌத் என்ற பட்டத்தை கொடுத்தான். நீங்கள் தான் சரி, நீங்கள் தான் சரி, இதுக்கு தகுதியான ஒருத்தர் நீங்கள் தான். இதை வைத்துத்தான் அல்லாஹ் இந்த உயிரை கைப்பற்றுகின்ற பொறுப்பை இந்த இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கரத்தில் அல்லாஹ் ஒப்படைத்தான். கண்ணியமானவர்களே, இந்த மலக்குல் மௌத்தை பற்றி பேசியது குறைவோ? இந்த மலக்குல் மௌத்துடைய அந்த சைஸை, பருமனை, அவர்களை பற்றி மிம்பர் மேடைகளில் பேசுவது அரிது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த மலக்குல் மௌத்தை நாம் இரு வார்த்தைகளால் வர்ணிக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பதற்கு முன்னால் ஆதி மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்குல் மௌத்துடைய சுயரூபத்தை பார்த்திருக்கிறார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத், இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அத்தர்கிரா என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மலக்குல் மௌத்துடைய சுயரூபத்தை நான் பார்க்க வேண்டும். பாவிகள் காபிர்களுடைய ரூஹை பறிக்கின்ற தோற்றத்தை நான் பார்க்க வேண்டும். யா ஆதம், யா ஆதம், இன்னலஹு சிஃபாத்தின். ஆதமே, அந்த மலக்குல் மௌத்துக்கு சில தன்மைகள் இருக்கிறது. லா தக்திரு அலா நவ்ரி இலைஹா. ஆதமே, நீங்கள் பார்க்க சகிக்க மாட்டீர்கள், உங்களால் பார்க்க முடியாது, வேண்டாம் ஆதமே என்று சொன்ன நேரத்தில் பிடிவாதம் பிடித்தார்கள். ரப்பே, நான் பார்க்க வேண்டும், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலது பக்கத்தில், ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இடது பக்கத்தில், நடுவுல இறங்கினார்கள் ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த மலக்குல் மௌத்தை எங்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மலக்குல் மௌத்துக்கு எத்தனை இறக்கைகள் தெரியுமா, எத்தனை சிறகுகள் தெரியுமா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவ கோமான் தலைவர், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள். ஆனால் ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600, 700, 1000 அல்ல, 4000 இறக்கைகள். 4000 இறக்கைகள். சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மலக்குல் மௌத்துக்கு முன்னால் இந்த அண்ட சராசரங்கள் அது 7 வானம் 7 பூமியாக இருக்கலாம்.
அது கடல் தரை வனாந்தரமாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டுமே, இந்த மலக்குள் மௌத்துக்கு முன்னால் ஒரு தவணில் வைக்கப்பட்ட சாப்பாட்டை போன்றிருக்கும். தப்ப முடியாது, தப்ப முடியாது. கண்ணியமானவர்களே, அஜல் வந்துவிட்டால் எங்கே ஓடி ஒளிவது? எங்களுக்கு தாயுடைய வயிற்றில் வைத்து நிர்ணயித்த அந்த வினாடி வந்துவிட்டால் எங்கே ஓடுவது, எங்கே ஒளிவது, எங்கே தப்புவது? சத்தியமாக சான்ஸ் கிடையாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குல் மௌத் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஆதம், நான் ஒரே சமயத்தில் எல்லா இறக்கைகளையும் பாவிப்பது கிடையாது. முஃமின்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், நல்லடியார்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி சில இறக்கைகளை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குல் மௌத் அவர்கள் சில இறக்கைகளை விரிப்பார்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அந்த இறக்கைகளை விரிக்கும் போதே அந்த மலக்குல் மௌத்துடைய தோற்றம், அதை வாய் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. சொர்க்கத்துடைய அழகு, சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துடைய அழகு தென்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சிறகில் இருந்தோம், ஒவ்வொரு ரெக்கையில் இருந்தோம், ஒவ்வொரு விதமான வாசனை வீசும். சுப்ஹானல்லாஹ். இதனாலதான் நல்லடியார்கள் அந்த மலக்கை பார்த்த மாத்திரத்திலே அவர்களுடைய முகங்கள் செழிப்பாகும். நோயினால் வாடி இருந்தவர்கள், வருத்தத்தினால் உடம்பு சுருங்கி இருந்தவர்கள், அந்த ரூஹ் பிரிந்ததற்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் இன்னொரு பிரகாசம். பேசுகிறோமா இல்லையா? ஏன்? அது சொர்க்கத்துடைய காட்சியை கண்டது, அந்த மலக்குள் மௌத்துடைய அழகை கண்டது. சொல்லிவிட்டு சொன்னார்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மலக்குள் மௌத்தவர்கள், யா ஆதம், இன்னும் சில இறக்கைகள் இருக்கிறது, அது காபிர்கள் பாவிகளுடைய ரூகை கைப்பற்றுவதற்காக வேண்டி, லா தக்திரு அலன் நظர், அதை பார்க்க உங்களால் முடியாது, வேண்டாம், பார்க்க வேண்டாம். எதிர்த்து பேசினார்கள். மலக்குள் மௌத், நான் இந்த காட்சியை பார்க்கறதுக்குத்தான் அனுமதியே எடுத்தேன், நீங்கள் காட்டியே தீர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சென்ன மாத்திரத்தில் ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அவர்கள் சில இறக்கைகளை விரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மலக்குல் மௌத்துடைய முகத்துடைய தோற்றம் சுப்ஹானல்லாஹ், ஒரு அருங்கோலமான கருத்த நிறத்தில் பயங்கரமான ஒரு தோற்றம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சக்கராத்துக்கு இந்த மலக்குள் மௌத்துடைய தோற்றத்தை பார்ப்பதே போன்றும் அவ்வளவு பயங்கரமானது.